அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பல நாட்களோட கோர்வையான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணத்துக்காக சென்னை போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் தான் போகிறோம். சரி, அந்த ஜேர்னியை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம். இது மாதிரி நான் காட்டினதே இல்லை. சரி, அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதோட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எதில் ட்ராவல் பண்ணாலும் ட்ராவல் பண்ணும்போது படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா வீட்டில் இருக்கிறப்ப படிக்கிறத விட இது மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறப்ப படிக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ராவல் டைமில் என்ன பண்ண ரொம்ப பிடிக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இது மாதிரி புக் எடுத்துகிட்டு போனேன்னா ஒரு ட்ராவல் போயிட்டு வரும்போது ஒரு புக்கை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி. ஆனால் இந்த புக் வந்துட்டு என்னால் ஒரு 2-3 இது மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருந்தாங்க. அது வந்து ஒரு பாதி புக் வரைக்கும் நான் படித்தேன். அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் வந்து ட்ரெயின்குள்ளேயே போயிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பல்லவனில் தான் போனோம். கரெக்டாக வந்துட்டு எனக்கு வந்து நேராக வந்து ஜன்னல் கிடையாது. முன்னாடி சீட்டுக்கும் ஜன்னல் இருக்குது, பின்னாடிக்கும் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் விற்றுட்டு வந்தாங்க. சரி, அது வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். நிஜமாகவே இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து மேரேஜுக்கு அங்கே ரீச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே கல்யாணத்தில் வந்து நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கல்யாணத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே குட்டி குட்டி பொம்மையாக வந்து அங்கே ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே மண்டபமுமே ரொம்ப பெருசு. காலையில் மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ரிசப்ஷன் ஈவினிங் இருக்கிறதுனால அங்கேயே வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்துட்டு அங்கே ப்ராப்பராக விளாக் பண்ணல, கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிசப்ஷனுக்கும் ரெடி ஆகிட்டோம். அந்த மண்டபமே நல்லா பயங்கர பெருசாக இருந்ததுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நேரில் பார்க்குறத விட இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்தது. அதனால நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இவங்க வந்துட்டு என்னோட கசின் அபராஜிதா. அவங்க கூடயும் நான் வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் உங்களை வீடியோவில் நான் காட்டினதே இல்லை. அப்புறம் அம்மா கூடயே எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு நாங்கள் ஈவினிங் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணோம். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் வந்து திரும்ப திருச்சிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தது. ஆனால் தொட்டுக்கு எதுவுமே இல்லை, வெறும் முட்டைக்கோஸ் தான் இருந்தது. எனக்கு முட்டைக்கோஸில் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இதுக்கு வந்து முட்டைக்கோஸை சின்னதாக நறுக்கி நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயமும் நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு எப்போவும் நம்ம பஜ்ஜி போண்டாவுக்கு என்ன மாவு நீங்கள் அதோட ஆட் பண்ணுவீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். தெளிச்சுட்டு சின்ன வடையாக நம்ம வந்துட்டு தட்டி இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் பொரியலை விட இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு முட்டைக்கோஸ்னாலே பிடிக்காது. ஆனால் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்போனாலும் நான் முட்டைக்கோஸ் பார்த்தா அதை வாங்கிடுவேன் இது செய்கிறதுக்காகவே. இப்போ வந்துட்டு நம்ம எந்த சாப்பாடு கூட வேணாலும் இது தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நார்மலாக அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் இது பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா காளான் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக காளானே இது மாதிரி தான் செய்வாங்க. இப்போ வந்துட்டு மல்லிகைப்பூ வந்துட்டு நிறையா பூத்து இருந்தது. வெயில் காலத்தில் பூக்கிறத விட இப்போ அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால இப்போ நிறையா பூக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, வாசனையாக இருந்தது அந்த பக்கம் போகிறப்பவே. அதுக்கப்புறம் சரி, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜேர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப நாளாக வாங்கி வச்சு சரி நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்துட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாளை பற்றியாவது அதில் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 பேஜ் மட்டும் விட்டுட்டு நான் எழுதுகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை பற்றி எழுதுவோம் இல்லையா, அதுக்காக அந்த பேஜை விட்டுட்டு இப்போ சும்மா ரேண்டமாக எனக்கு தோன்றதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். இந்த ஜேர்னல் கிட் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக வந்து மீஷோ ஹாலில் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு கார்டு மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்க. அதை எடுத்து நம்ம ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் கம் போட்டு ஒட்டலாம். அப்படி ஒட்டாமல் அதுலேயே வந்து செலோ டேப் மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அதை வந்துட்டு நான் 2 சைடு ஓரத்துலேயே ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சமும் மேலே கொஞ்சமும் ஒட்டிக்கிறேன். கீழே மட்டும் கொஞ்சம் நான் நீளமாக ஒட்டிட்டேன். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் மேலே வந்துட்டு கரெக்டாக ஒட்டணும்னா சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன்.
நீங்கள் வந்துட்டு ஜேர்னலிங் இன்ஸ்பிரேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் இல்லைனா கூகுளில் கூட நிறையா இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு ரேண்டமாக எனக்கு அப்படியே மைண்டில் என்ன தோணுதோ அப்படி பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை எடுத்துகிட்டு பண்ணுறேன். இப்போது அந்த அட்டை வந்துட்டு லைட்டாக ஒரு இடத்துல ஒட்டாத மாதிரி இருந்தது. சரி, அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக சரி அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டிக்கர் அதில் ஒட்டிட்டேன். இப்போ எக்ஸஸாக அந்த பேஜுக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருக்க அந்த ஸ்டிக்கர் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பொதுவாக எடிட் பண்ணுறப்பையோ சரி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி ரெடி பண்ணுறப்பையோ சரி, லேயரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம கட் பண்ணுறது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தம்ப்நெயிலையுமே அதை நிறைய யூஸ் பண்ணுவேன். அதனால இதுலேயும் சரி நம்ம அந்த அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணேன். இப்போது கீழே வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த கார்னரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலான்னு தோணுச்சு. சரின்னு அதுலேயே ஒரு பொம்மை வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்தது. அதை எடுத்து நான் கார்னரில் ஒட்டிக்கிட்டேன். இப்போ அந்த பேஜை வந்து ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் உள்ளே எழுதுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ சரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் குட்டியாக ஒட்டலாம். ஏன்னா ரொம்ப பிளெயின் பேஜ் நிறையா இருக்க மாதிரி இருக்கா, அதனால இன்னொரு குட்டியாக ஒரு பூச்செடி மாதிரி இருந்தது. அதை எடுத்து இந்த கார்னரில் நான் ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேஜ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எழுதுறது மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஸ்கெட்ச் வச்சு எழுதலாம். இந்த மார்க்கரும் மீஷோலேருந்து வாங்கினதான். சரி அதில் எழுதலான்னு எழுதுனா அது ஆனால் கொஞ்சம் அப்படியே ஊறுற மாதிரி ஆகும்ல, அப்படியாச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் எழுதிட்டு மேலேயும் கீழேயும் வந்து நான் லெட்டு வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நாளுக்கு எனக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நான் அதில் எழுதினேன். சரி ஒரு டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மார்க்கர் வச்சு டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது அவ்வளோ நல்லாவே இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே அதை அலங்காரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன தோணுதோ அதை எழுதலாம். உங்களுக்கு அன்றைக்கி என்ன தோணுது, நீங்கள் அன்றைக்கி எதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்றத இது மாதிரி எழுதலாம். இனிமேல் நான் வர விலாக்ஸில் வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை, இந்த ஜேர்னலில் என்ன பண்ணுறேன்றதை காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மூட் ட்ராக்கரு இல்லைனா வாட்டர் ட்ராக்கர், எக்ஸசைஸ் ட்ராக்கர் அது மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் இல்லை 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கும் அதை குடிச்சிங்களான்றதை அதில் மார்க் பண்ணிகிட்டே வர மாதிரி, இது மாதிரி நீங்கள் எந்த ஆக்டிவிட்டிக்கு வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் சும்மா பின்ட்ரெஸ்ட்டில் போட்டாலே வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப வருஷம் கழித்து இதை திறந்து பார்க்கும்போதும் நமக்கு சூப்பராக இருக்கும், நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம்ல அப்படின்றது. உங்களுக்கும் டைரி எழுதுறது இல்லைனா ஜேர்னலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இதில் உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் நாளில் நடந்த விஷயத்தை பற்றி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ரேண்டமாக நமக்குன்னு சில எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா, கவிதைகள் வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது மாதிரி அழகுபடுத்தி எழுதும்போது அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கும் இன்னும் எழுதணுன்ற ஆர்வமும் வரும். நான் வந்து எல்லாமே எழுதிட்டு கடைசியாக வந்து டேட்டும் போட்டுக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த வருஷம் எந்த மாதம் எழுதணுன்றது டேட் இருந்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் அதையும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். முன்னெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலலாம் டைரி எழுதும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப பக்கமாக எழுதுவேன். அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டேன், எங்கே போனேன், யார் கூட பேசினேன், என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதுவேன். டாப் டு பாட்டம் காலைல எழுந்திரிச்சு என்ன நடந்ததுலேருந்து எழுதுவேன்னா, இப்போலாம் அவ்வளோ எழுதுறதில்ல, கொஞ்சமாக தான் எழுதுகிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.